வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி 5 நிமிஷத்தில் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. 5 நிமிஷம் போதுங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு. எங்கேயாவது வெளியில் போயிருந்தோம்னா டக்குன்னு வந்து இந்த குழம்பு செஞ்சிடலாங்க. அது இல்லாமல் இட்லி, தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்டுன்னு செஞ்சு பட்டுன்னு நம்ம இந்த சாம்பாரை ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 5 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸு தக்காளி, பூண்டு 4 துண்டு, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், உங்கள் காரத்தை வந்தபடி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வரமிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாமே இதில் போட்டுடலாங்க. பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சீரகம் போட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி. நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு நல்லா போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கலாங்க. கடுகு, உளுந்த பருப்பு போட்டு இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 பங்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியான குழம்புங்க இது. ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாம்பார்லாம் வைக்க தேவையில்லை. இந்த குழம்பு வச்சிங்கனாலே போதுங்க. நல்லா வதக்கணுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ தாங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம். அது என்னன்னா சிக்கன் மசாலா தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சிக்கன் மசாலா இருக்கோ அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ இட்லி தாங்க தொட்டுக்க செஞ்சுருக்கேன். சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு காரம் உங்கள் டேஸ்ட் தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அலங்காரத்துக்காகவே 2 வரமிளகாய் வச்சுருக்காங்க. ஒரு துண்டு தேங்காய் சும்மா சொருவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவியிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்டியான குழம்பு. இப்போது வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.